exercise 1.4 ல fourth sum பார்க்கலாம். A fish tank can be filled in 10 minutes. 10 நிமிஷத்துல ஒரு fish tank நொம்பிடும். எப்படின்னு சொல்லிங்கன்னா both pump A and B fill simultaneously. pump Aவும் pump Bயும் fill ஆச்சுன்னா 10 நிமிஷத்துல ஒரு tank வந்து நொம்பிடும். என்ன tankனா fish tank. However, pump B can pump water in or out. pump B வந்து வாட்டரை கொடுக்கவும் முடியும், கீழே வாட்டரை எடுத்துக்கவும் முடியும். If pump A is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. அதாவது பம்ப் பி வந்து வாட்டரை கொடுக்குது, அதே சமயத்தில் ஓப்பன் ஆகி வெளியில் போயிட்டே இருக்கிறதுனால 10 நிமிஷத்தில் நம்ப வேண்டிய தொட்டி வந்து 30 நிமிஷம் ஆகுது. இப்போது ஹவு லாங் would it take each pump to fill? ஒரு பம்பும் ஏவும் பியும் எவ்வளோ நேரம் ஆகும் தனித்தனியாக ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபிஷ் டேங்க் இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது ஃபிஷ் டேங்க்னு வச்சுப்போம். இதில் ஃபிஷ் டேங்க் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் இப்போ வாட்டர் நொப்பணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏங்கிற ஒரு பம்பை உள்ளார கொடுக்கணும். இது பம்ப் ஏ, ஓகேவா? பம்ப் ஏ. இந்த டயக்ராமை நீங்கள் போடணுன்னா போடலாம், இல்லைனா வேணாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். இந்த இடத்துல பம்ப் பி, இதுவும் வாட்டரை இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஆனால் இதால் என்ன பண்ண முடியும்னா இங்கேருந்து ட்ரெயினும் பண்ண முடியும். கீழே இருக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிற வாட்டரை இதால் ட்ரெயினும் பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த வால்வு, இந்த இடத்துல இருக்கிற வால்வை திறந்தோம்னா இதால் ட்ரெயினும் பண்ண முடியும், ஃபில்லும் பண்ண முடியும். இது வந்து பம்ப் பி வந்து ஸ்பெஷலான பம்ப். அதனால் இப்போது இப்படி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பம்பும் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இது வந்து எத்தனை நிமிஷத்தில் நொம்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் நொம்பிடும். 10 மினிட்ஸில் நொம்பிடும். ஆனால் அன்னைக்கு தெரியாமல் கவனக்குறைவால் இந்த பம்ப் வந்து ரிவர்ஸில் ஒர்க் ஆனதுனால இது வழியாக வாட்டர் லாஸ் ஆனதுனால இது எவ்வளோ நிமிஷத்தில் நொம்புச்சுன்னா 30 மினிட்ஸில் நொம்புச்சு. அப்போது ஒரு பம்பும் தனியாக ஒர்க் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இந்த மாதிரி டைம் ரிலேட்டட் வாட்டர் ஃபில் ஆகும், டைமில் எவ்வளோ வாட்டர் ஃபில் ஆகும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க் இருக்குது, அதை 2 நாளில் முடிக்கணும், 2 டேஸில் முடிக்கணும்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 1/2ன்னு போடுவோம். அப்போது ஒரு டேங்க்கில் வாட்டரை நொப்பணும், அதுக்கு எவ்வளோ ஆகுது, 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 ஹவரில் நோக்கியிருப்போம்னா அதோடைய பாதி 1/2 தான் ஃபில் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போது 1/ல தான் இதோடைய வேல்யூ எல்லாமே நம்ம எழுதணும். 1/something தான் எழுதணும். அப்போது ஃபிஷ் டேங்க், இந்த ஃபிஷ் டேங்கை ஏபி கேன் பி ஃபில்ட் இன் 10 மினிட்ஸ் யூஸிங் போத் ஏ அண்ட் பி. ஏவும் பியும் சேர்ந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது, 1/a. ஏ இப்போ சேர்ந்துடுச்சு, ப்ளஸ் எல்லாத்துக்குமே 1/, போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டைமு இந்த ஒர்க்லாம் வந்துச்சுன்னா அடுத்தது 1/a ப்ளஸ் இது கூட 1/bயும் சேருது. இது சேர்ந்து ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 10 மினிட்ஸ் ஆகுது. அதனால் அதை 1/10ன்னு எழுதிக்கிறேன். இது ஒரு ஈக்குவேஷன். இந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், however pump B can pump water in or out. இது வந்து இன், வாட்டரை கொடுக்கவும் முடியும் எடுக்க முடியும். இதுலேருந்து வாட்டரை கொடுத்தா அது எல்லாமே பாசிட்டிவ், இது ரெண்டும் சேர்ந்து 10 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இதுலேருந்து வாட்டரை நம்ம எடுத்தோம்னா அது நெகட்டிவ் ஆகிடும்ல. அப்போது இஃப் பம்ப் பி இஸ் இன்அட்வென்ச்சன்ட்லினா இது வந்து கவனக்குறைவால் வாட்டர் வந்து இது வழியாக வெளியில் போயிட்டே இருக்குது. அப்படி வெளியில் போய் எந்த பம்ப் வழியாக, பம்ப் பி வழியாக வெளியில் போயிட்டே இருக்குது. போனதுனால இது 30 நிமிஷம் ஆகுது ஃபில் ஆகிறதுக்கு. அப்போ ஏ வந்து வாட்டரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குப்பா, ஆனால் பியில் வந்து வாட்டர் லாஸ் ஆகுது. அதனால் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கேன், மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு. இதனால் இது வந்து 1/30, 30 நிமிஷம் ஆகுது ஃபில் பண்ணுறதுக்கு. இப்படி இருந்ததுன்னா பம்ப்பு ஏவும் பியும் தனித்தனியாக சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை கிராமர்ஸ் ரூலில் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு 1 இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை -1ன்னு எடுத்துக்கலாம். நம்ம 1/a 1/bன்னு கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது இதுலேருந்து டெல்டா கண்டுபிடிக்கலாம். டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு 1 × -1 வந்து பார்த்தீங்கன்னா -1, 1 × 1 ஃபார்முலா ஒரு மைனஸ், அதனால் -1. ஸோ டெல்டா தட் இஸ் ஈக்குவல் டு -2 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம்,
டெல்டா எக்ஸோட வேல்யூ இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா இப்போது? ஸோ டெல்டா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறத விட இங்கே என்ன பண்ணோம், ஏல நம்ம போட்டுக்கணும், எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. அப்போ டெல்டா ஏன்னு போடக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே 1/a வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டெல்டா 1/aன்னு போடணும். நிறைய பேர் இதில் டெல்டா ஏ எக்ஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்க, அப்படி போடக்கூடாது. இங்கே ஏ தான் வச்சுருக்கோம், எக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்போ டெல்டா 1/a அப்படின்னு போட்டிருக்கோம். தட் இஸ் அப்போ என்ன பண்ணணும், ஏங்கிற இடத்துல இந்த ஈக்குவல்ட்டுக்கு அடுத்தது இருக்கிற அந்த வேல்யூவை எழுதணும். அப்போ என்ன இருக்குது, 1/10 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 1/30 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, அடுத்தது இங்கே பியில் இருக்கிற அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கணும், 1 மைனஸ் 1. ஸோ இதை போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு மைனஸ் 10 மைனஸ் 1/10 மைனஸ் ஃபார்முலா மைனஸ் 1/30 அப்படின்னு வரும். ஃபார்முலா மைனஸ் 1/30. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30 மைனஸ் 10 டிவைடட் பை 30 இன்ட்டு 10 300ன்னு வரும். That is equal to 30 minus 30 minus 30 minus 30 வந்து minus 40 divided by 300ன்னு வரும். 0 0 cancel ஆகிடும். That is equal to minus 4 divided by 30. இதுதான் delta 1/a உடைய வேல்யூ. delta 1/a ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிப்போம், ரைட்டுங்களா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், delta 1/b கண்டுபிடிக்கலாமா? delta 1/b that is equal to இப்போ அதே மாதிரி போட்டுட்டு delta 1/b ஓட வேல்யூ என்ன பண்ணுற, a ஓட வேல்யூ அப்படியே எழுதிக்கணும், 1 1, bக்கு நேராக 1/10 1/30 போட்டுக்கணும், 1/10/30. ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா that is equal to 1 into 1/30 1/30 மைனஸ் 1 into 10 1/10. இதை நீங்கள் போட்டிங்கன்னா 1லேருந்து 10 போட்டிங்கன்னா இங்கே 10 வந்துடும், இங்கே மைனஸ் 30 வந்துடும், டிவைடட் பை அதே 30 into 10 300ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 30 மைனஸ் 20 டிவைடட் பை 300. 30ல் 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2 டிவைடட் பை 13 வந்துடுது. இதை அப்படியே வச்சுக்கலாம், டெல்டா 1/b டெல்டா 1/b. இப்போ டெல்டா 1/a டெல்டா 1/b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ab ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/a ஓட வேல்யூ இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/a that is equal to டெல்டா 1/a டிவைடட் பை டெல்டா, ரைட்டா? தட் இஸ் equal to டெல்டா 1/a ஓட வேல்யூ என்னது, மைனஸ் 4 டிவைடட் பை 30 டிவைடட் பை மைனஸ் 2. கரெக்டாக இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இது இங்கே வந்துச்சுன்னா 4 டிவைடட் பை 30 இன்ட்டு இந்த 2 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். இந்த 2 கேன்சல்னா 2 2s are 4. ஸோ இந்த 2வையும் இந்த 13 கேன்சல் பண்ணோன்னா 15 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 1 டிவைடட் பை 15. ஸோ இதுதான் 1/a ஓட வேல்யூ. ஆனால் நமக்கு எதோட வேல்யூ வேணும், a ஓட வேல்யூ, a ஈக்குவல் டு 15. a ஈக்குவல் டு 15 இதுதான் நமக்கு ஆன்சர், a ஈக்குவல் டு 15, ரைட்டா? அடுத்தது அதே மாதிரி இங்கே டெல்டா 1/b கண்டுபிடிக்கலாம். டெல்டா 1/b தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டெல்டா 1/b கண்டுபிடிச்சிட்டோம், 1/b கண்டுபிடிக்கணும். 1/b கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டெல்டா 1/b டிவைடட் பை டெல்டா போடணும். ஸோ டெல்டா 1/b ஓட வேல்யூ மைனஸ் 2 டிவைடட் பை 30 டிவைடட் பை மைனஸ் 2. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 30 இன்ட்டு இது கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், 1/2ன்னு வந்துடும். 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 1/b தட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 13 வரும். ஸோ இது இன்வெர்ஸ் பண்ணோன்னா b தட் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வரும். b வந்து 30. அப்போ இந்த 30 இந்த 15ன்றது என்னது, இது எல்லாமே மினிட். இது 15 மினிட்ஸ் ஆகும் ஏ ஃபில் பண்ண, இது 30 மினிட்ஸ் ஆகும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டேங்க் இருக்கு இல்லையா, இந்த ஃபிஷ் டேங்க், இதை வந்து ஏ மட்டும் ஃபில் பண்ணுன்னா 15 மினிட்ஸ் ஆகும். பி மட்டும் ஃபில் பண்ணுன்னா 30
மினிட்ஸ் ஆகும். பி ஃபில் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ், ஏ ஃபில் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கேட்குறாங்க, ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் பம்ப்னா ஏபி தனித்தனியாக ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.